அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டால் காரைக்கால் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு 8,000 பேருக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். இங்கே இருக்கிறது மிக குறைவான மனிதர்கள் தான். இதாவது செலக்டட் பீப்புள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா ஒரு அழைப்பு விடுக்கப்படும் பொழுது பொதுவாகத்தான் விடுக்கப்படுகிறது. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் தான் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ சூரிய ஒளிச்சம் எவ்வளோ தான் அடித்த போதிலும் எல்லாமே முளைச்சி வர்றது கிடையாது. அதாவது செலக்டடாக அதுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளார இருக்கிற பொட்டன்ஷியாலிட்டியை பொறுத்து தான் அது டெவலப் ஆகி வருது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது எங்கள் அழைப்பை ஏற்று வந்த உங்களுக்காக நாங்கள் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது பிரதர் கேட்டாங்க, இது ஏன் தமிழில் போடுறது இல்லைன்னு. இது ஒரு வேர்ல்டு வைடு இன்ஸ்டியூட்டாக நாங்கள் கொண்டு வர்றதுனால அந்த பிராண்ட் நேம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு எங்களுடைய குருநாதர் விரும்புகிறார். ஒவ்வொரு மொழியிலையும் அது மொழிபெயர்க்கப்படும் பொழுது இப்போ பிரிட்டானியா பிஸ்கட்டை என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு மாதிரி சொல்கிறது கிடையாது. ரின்னை ஒவ்வொரு மொழியிலையும் மாற்றுறது கிடையாது. ஏன்னு கேட்டால் அப்போ தான் அது ரீச் ஆகுது கரெக்டாக. ஒவ்வொரு மொழியிலையும் அதுக்கு ஒரு பேர் வச்சிட்டோம்னா சரியான முறையில் அது ரீச் ஆக மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால வேர்ல்டு வைடு குளோபல் இன்ஸ்டிடியூட்டு, அதனால் இதோடைய பேரை மாற்றாதீங்க, அப்படியே வைத்து கொள்ளுங்கள்னு கேட்டதுனால தான் நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளாக ஆன்மீக பணி ஆற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம். இலவசமாக, அதுதான் ரொம்ப முக்கியம், இலவசமாக ஆன்மீக பணி ஆற்றி கொண்டு வருகிறோம். இங்கே இருக்கிற எல்லாருமே இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். எங்கேயும் ஒரு தட்டை போய் நன்கொடன்னு ஒரு காசை வெளியிலேருந்து வாங்க மாட்டோம். முடிந்த வரைக்கும் தியானம் பண்ணுற நாங்களே எல்லாரும் காசு போட்டு தான் இந்த வேலைகளை செய்கிறோம். ஆக இந்த அமைப்பினுடைய நோக்கத்தில் பணம் சம்பாதிப்பது கிடையாது. முதல் விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி 4 பேர்கிட்ட டொனேஷன் வாங்கி அதை வச்சு வளர்க்கணும், அந்த மாதிரியான அமைப்பு இல்லை. இது சேர்ந்தவர்கள், பலன் பெற்றவர்கள் அவங்க கையில் இருக்கிற காசை போட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை, இந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்கி நடத்திக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது விஷயம், இது ஒரு மதம் சாராத அமைப்பு. ரெண்டாவது விஷயம் தெரிஞ்சுங்க. ஒரு இந்து மதத்தை வளர்க்குறதுக்காகவோ, ஒரு இஸ்லாமிய மதத்தை வளர்க்குறதுக்காகவோ, கிறிஸ்தவ மதத்தை வளர்க்குறதுக்காகவோ செய்கின்ற ஒரு பிரச்சாரம் கிடையாது. இது எந்த ஒரு ரிலீஜியனையும் பேஸ் பண்ணாத, அதே நேரத்தில் எல்லா ரிலீஜனையும் அரவணைச்சி பியாண்ட் ரிலீஜன் போகணும். நம்ம மதங்களை தாண்டி மனித நேயத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பு இது. ஸோ இந்த 2 விஷயங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்திட விரும்புகிறோம் முதல்ல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், ஏன் இவ்வளோ பெருசு செஞ்சு என்ன செய்ய போகிறாங்க, இப்போ இவங்க ஏதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களா, இதெல்லாம் இவங்களுக்கு என்ன லாபம், ஏன் செய்கிறாங்க, இப்போ மனிதர்கள் எல்லாருக்குள்ளாரையும் ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குற ஒரு பாவனை வந்துட்டதுனால ஒரு சுய விளக்கத்தோடு நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய நோக்கம், நாங்கள் இந்த பயிற்சியை செய்து எங்களுடைய இதயத்தில் ஒரு மாற்றத்தை உணர்ந்திருக்கிறோம். இந்த மாற்றத்தை எங்களுக்குள்ளார கொடுத்த எங்களுடைய கைடு, எங்களுடைய குருநாதர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப அமைதியாக நடத்திக்கிட்டே இருக்கார். ஆனால் அவருக்கு ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. ராமலிங்க அடிகளுக்கு வந்த மாதிரி. ராமலிங்க அடிகள் கடைசியாக சொல்லிட்டு போனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். காரணம், அவர் விரித்த கடைக்கு மார்க்கெட்டிங் பண்ண அவங்க சீடர்கள் யாருமே இல்லை. அவங்கெல்லாம் அனுபவிச்சாங்க. அதை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு சொல்கிறாரு வாங்கன்னு சொல்கிறதுக்கு கூட அவர் காலகட்டத்தில் அவருக்கு ஆட்கள் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இந்த உன்னதமான குளோபல் கைடெலாம் வந்துடக்கூடாது, குருநாதர்கள்லாம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தினால தான் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டிருக்கோம். எல்லாருமே வேலையில் இருக்கக்கூடியவர்கள், எல்லாருக்குமே குடும்ப வாழ்க்கை இருக்குது. எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் சிறந்த முறையில் நிர்வகித்து கொண்டு தான் உங்களோட பேசிகிட்டு இருக்கோம். அதனால் அடுத்தபடியாக இதில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க குடும்பம் குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு தனியாக போயிடுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் அடுத்து வேண்டாம். ஸோ 3 சந்தேகங்களுக்கு பதில் சொல்லியாச்சு. இந்த ஒரு அமைப்புக்குள்ளார நீங்கள் தியானம் பண்ணுறதுனால உங்கள் இதயத்தில் நல்ல மாற்றங்கள் நிலவும். அந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ளார உள்முக வளர்ச்சியை கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஹார்மோனியஸ், ஒரு சந்தோஷத்தை, ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கும். உங்கள் குழந்தைங்கள்கிட்ட நல்ல பண்புகளை வளர்க்கும். உங்களுடைய சுற்றுப்புறத்தோட நல்ல உறவு முறையை ஏற்படுத்தும். இது எல்லாம் சாத்தியம். அதனால தான் இந்த பயிற்சிக்கு வாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ 3 விஷயம் முடிஞ்சிடுச்சு. 4வதாக இந்த பயிற்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்ல வரேன். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் சரி, ஒரு யோகா டீச்சர்கிட்ட போனாலும் சரி,
இல்லை ஒரு நல்ல ஒரு போதகர், ஒரு நல்ல ஒரு புத்திசாலி புத்தி சொல்கிற ஒருத்தட்ட போனாலும் சரி, அவர் வந்து ஒரு லிஸ்ட் போடுவார். அப்படிங்களா, நீங்கள் இதெல்லாம் செய்யணுங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, இந்தந்த நேரத்தில் இப்படி இப்படி இருக்கணுங்க, இதை சாப்பிட்ணுங்க, இதை சாப்பிடக்கூடாது, இப்படி நடக்கணும், இப்படி பேசணும். அவங்க சொல்கிறதெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு செய்கிறதுக்கே நமக்கு வந்து 100 வயசு பத்தாது. ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பில் போதனைகள் இல்லை. அதான் அடுத்த ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் வந்தீங்களா, உங்களை அப்படியே ஏற்றுக்கிறோம், அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, நீங்கள் காலம்பரம் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும், ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், நேராக உட்காரணும், முதுகு தண்டுவடம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இல்லாமல் தியானம் பண்ணக்கூடாது, நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு அதில் ஒத்து வராது, அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப அமைதியான இடத்துல தான் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணணும், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், இப்படி எந்த போதனைகளும் இல்லாத ஒரு இன்ஸ்டிடியூட். இது அடுத்த விஷயம். நாங்கள் எந்த விதமான போதனைகளையும் இங்கே வெளியில் சொல்கிறது கிடையாது. அப்போ என்ன தைரியத்தில் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? 4வது விஷயம், இந்த ஹையஸ்ட் மெத்தட் இதில் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு ஒன்று. டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது என்ன? ஒரு விஷயத்தில் ஹையஸ்ட் லெவலுக்கு போன ஒருத்தர் தான் பெற்ற ஒரு எனர்ஜியை இன்னொருத்தருக்கு எனர்ஜியாகவே மாற்றி கொடுக்க முடியும், வாயால் சொல்லாமல் மாற்றி கொடுக்க முடியும். இதுக்கு பெரிய வேலைலாம் இல்லைங்க, சின்ன வேலை தான் இது. நம்மள்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது, பச்சை குழந்தை, ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அது வந்து பியூரிட்டியில் ஹையஸ்ட் லெவலில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தோட எவ்வளோ வருத்தத்தோடு அந்த குழந்தைய போய் பார்க்க போனீங்கன்னாலும் அந்த குழந்தை உங்களை பார்த்து சிரித்த உடனே நீங்கள் என்டையராக மாறுறீங்க. இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா அதுக்கிட்ட இருக்கிற ஒரு பியூரிட்டியை, அதுக்குள்ளார இருக்கிற ஒரு சந்தோஷத்தை ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. உங்களுக்கு போதனை பண்ணல, அப்படியே இப்படி இருந்தெல்லாம் சொல்லலை, அது சிரிச்சிருந்தா நீங்கள் சிரிச்சிட்டீங்க. இங்கே தான் இதுதான் டிரான்ஸ்மிஷன். ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தூய்மை தன்மையை, தன்கிட்ட இருக்கிற ஒரு இன்னர் ஹாப்பினஸை இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ, அது மாதிரி ஒரு யோகியால் தான் பெற்ற உயர்ந்த யோக சக்தியை இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது இந்தியாவுடைய யோகக்கலையுடைய பாரம்பரியம். ஏன் பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த மெத்தடை தான் வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு யூஸ் பண்ணியிருப்பார். அந்த இடத்துல நம்மளும் இல்லை, நீங்களும் இல்லை. ஆனால் லாஜிக்காக நான் திங்க் பண்ணி சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு போர்க்களத்தில் போய் இவ்வளோ பெரிய பகவத்கீதையை எடுத்து வச்சு ஒருத்தனால் புத்தி சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? கேட்க தான் நேரம் இருந்திருக்குமா? அந்த ஆண்டை எதிராளி சங்கு ஊதிட்டான், இவன் இறங்கி உள்ளே போகிறவன் அப்படியே தடுங்கி போய் நிற்கிறான். அப்போ நின்று கிருஷ்ணா, நீ வந்து அர்ஜுனனா, நீ அப்படி இரு இப்படி இரு, நான் அதில் சிறந்தவன் இதில் சிறந்தவன், என்ன பாரு, நீ இது மாதிரி மாறு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தா அதை கேட்க தான் அவனுக்கு நேரம் இருந்திருக்குமா? இல்லை கேட்டவனா மாறி தான் இருப்பானா? சான்ஸே கிடையாதுங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பார் கிருஷ்ணர் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனுக்கு என்ன தேவையோ அந்த எனர்ஜியை தன்னுடைய இதயத்திலேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பார். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விஷயம் அர்ஜுனனுக்குள்ளார மலர்ந்து அவனுக்குள்ளார இமீடியட்டாக தைரியத்தை கொடுத்து, தெளிவை கொடுத்து, தன்னம்பிக்கையை கொடுத்து அவனை மாற்றிருக்கு. இதுதான் அங்கே நடந்திருக்க முடியும். அப்போ பகவத்கீதைக்குள்ளார நடந்த ஒரு விஷயங்கிறது போர்க்களத்தில் ஒருத்தனால் போதனை பண்ண முடியும்னா வாயால் போதிச்சிருக்க முடியாது, அதை சொல்லித்தர முடியும். இப்போ அது அப்படியே அதே மாதிரியே எல்லா இடத்துலையும் சொன்னால் என்னங்கன்னா, அதே மாதிரி சொன்னால் நமக்குலாம் புரியுமா? புரியாதுங்கிறதுனால அடுத்த கட்டத்தில் அதை ஸ்மிருதி அப்படிங்கிற இடத்துலேருந்து வாங்கி, இப்போ சுருதி ஒன்று ஸ்மிருதி ஒன்று, சுருதிங்கிற கட்டத்தில் வாங்கினதை ஸ்மிருதிங்கிற கட்டத்தில் மாற்றி என்ன சொல்லியிருப்பார் கிருஷ்ணர் அப்படிங்கிறத அடுத்த கட்டத்தில் இருந்தவங்க எழுதுனாங்க. எழுதுனது தான் பகவத்கீதையை இன்றைக்கி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பேஸில் என்ன பண்ணுது, உங்களுக்கு தர வேண்டிய எல்லா விஷயங்களையும் ஹார்ட்லேருந்து ஹார்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குது. போதனைகள் கிடையாது. போதனைகள் இல்லாத இடத்துல குற்ற உணர்வு கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. எல்லா இடத்துக்கும் நீங்கள் போனீங்கனாலும் குற்ற உணர்வை கிரியேட் பண்ணுறதுல எல்லாருமே, நீங்கள் ஒரு சித்த வைத்தியர்கிட்ட போங்க, அவர் என்ன பண்ணுவார், 4-5 மெடிசனை கொடுத்துருவார். அடுத்து சொல்லுவார், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு. அது நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு காஃபி சாப்பிடாதீங்கன்றவர். 1 மாதம் போவீங்க, 2 மாதம் போவீங்க, உடம்பு சரி இருக்காது. போனவுன்னா என்னங்க நீங்கள் கொடுத்தீங்க சரியாகலன்னு கேட்டால், நடுப்புற காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், என்றைக்காவது சாப்பிட்டீங்களா? ஆமாங்க, ஒரே ஒரு அதுதான் அவர் தப்பிச்சுக்குவார். இன்றைக்கி இருக்கின்ற எல்லா சிஸ்டம்ஸும் உங்களை குற்றம் சொல்லி தப்பித்து கொள்ளுகின்ற சிஸ்டங்களாக, நம்மை குற்றம் சொல்லி தப்பித்து கொள்கின்ற சிஸ்டத்துக்குள்ளார தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு போனாலும் அதுதான்.
உங்கள் பையனை கொண்டே சேர்த்துட்டு என்னங்க இவ்வளோ கட்டினா படிக்கலையே, ஆமாங்க நாங்கள் ஹோம்ஒர்க்கில் இதெல்லாம் கொடுத்தோம், நீங்கள் செஞ்சீங்களா, அன்னைக்கு எழுத சொன்னே பார்த்தீங்களா, பார்க்கலங்க, அதாங்க காரணம், ஒரே வார்த்தை முடிச்சுக்குவாங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் அப்படி இல்லை. இந்த குருநாதர் என்ன சொல்கிறாரு, நீ உள்ளே வந்துரு, நீ தியானம் மட்டும் பண்ண ஆரம்பி, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிற முதல் குருநாதரை நாங்கள் இங்கே தான் பார்த்தோம். வேறு எங்கேயுமே கிடையாது. நீ பண்ணுனியா, நீ பண்ணலையா, நீ தான் போச்சு, ஒன்று ஓம் பொறுப்பு தான், அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன், செய்யலைன்னா ஓம் பொறுப்பு தான். பட் நீங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் மெத்தட் ஆஃப் மெடிடேஷனுக்கு வந்து ஒரு குருவை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த குளோபல் கைடு அவர் என்ன சொல்கிறாரு, ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிறார். இந்த மாதிரி சொல்கிற அமைப்புகள் நாங்கள் பார்க்கல வேற எங்கேயும். ஒட்டுமொத்த பொறுப்பையும் தான் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு அமைப்பாக இது இருக்குது. போதனைகள் கிடையாது, அதனால் குற்ற உணர்வு கொள்ள தேவையில்லை. உங்கள்கிட்ட எந்த விதமான டிமாண்டும் பண்ணலை. எந்த பேஸிலேருந்து நாங்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தைரியமாக இதில் நீங்கள் இறங்கலாம். அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நான் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு பயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். நாங்கள் எதுவும் உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ண போகிறதில்ல. நாங்கள் எதையும் புதுசாக சொல்லி அதை செய்யலையேங்கிற ஒரு மனபாரத்தை உங்களுக்கு உருவாக்க போகிறது இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தலைகையில் நிற்கனே ஆகணுங்க. இதுக்கு வந்துட்டா விட்டுட்டு போயிட்டா அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. வந்து சேர்ந்துட்டு நீங்கள் விட்டுட்டு போனீங்க அவ்வளோதான். இப்படி பயமுறுத்துறவங்களும் இருக்கிறாங்க. தீட்சை வாங்கிக்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. தீட்சை வாங்கிக்கிட்ட உடனே என்ன சொல்லுவாங்க, இனிமேல் நீங்கள் இதை செய்யாமல் இருந்தீங்கன்னா இப்படி ஆகிடும், விட்டுட்டு போனீங்க அவ்வளோதாங்க, பெரிய பாவங்க, குரு துரோகங்க அப்படின்னு சொல்கிற அமைப்புகளும் இருக்குது. ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பு என்ன சொல்லுது, வா அனுபவிச்சு பாரு, உனக்கு பிடிக்கலன்னா என்னைக்கு பிடிக்கல அன்றைக்கி விட்டுட்டு போயிடுங்குது. இது யார் சொல்லுவா? ஸோ பேஸ்டு ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 3 மாதத்துக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் வந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைலோடு உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சால் அடாப்ட் பண்ணிக்கங்க. எங்களால் முடியும். ஏன் சொல்கிறேன்னா, இது வளைஞ்சி கொடுக்குது, உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி கொடுக்குது. ஒரு உதாரணம், தியானம் பண்ணுறதுக்கு சரியான நேரம் எதுங்க, எதுன்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நீங்கள் படித்ததில் சொன்னதில் எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்க, விடிய காலையில் 3:30 மணிலேருந்து 5:30 மணி பிரம்ம முகூர்த்தம்னு. ஹார்ட்ஃபுல்னஸில் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் எந்திரிச்ச உடனே செய்கிற முதல் வேலைன்னு சொல்கிறோம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்கள் 7:30 மணிக்கு எந்திரிச்சா கூட 7:30 மணிக்கு எந்திரிச்சவொடனே செய்கிற முதல் வேலையாக வச்சுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோமே ஒழிய 4:30 மணிக்கு எந்திரிச்சு செஞ்சால் தான் நீங்கள் முன்னேறுங்கன்னு நான் சொல்லலை. ஆரம்பிங்க. நீங்கள் 8 மணிக்கு எந்திரிக்கிறவராக இருக்கட்டும், 8லேருந்து 8:30 வரைக்கும் தியானம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் வேலையாக தியானத்தை. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சிஸ்டத்தை உங்கள் லைஃப் ஸ்டைலில் அடாப்ட் பண்ணிக்கிறது ஈஸி. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலோடு அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா, உங்கள்கிட்ட எதையும் எதிர்நோக்காத விஷயமா, உள்நோக்கத்தோடு உங்கள்கிட்ட வராத ஒரு விஷயமாக நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், பெரியவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், சின்ன குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், எல்லாம் வேறு வேறு. ஆனால் ஹையஸ்ட் லெவலில் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற யோக சக்தி தான். அதை தான் நீங்கள் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. நான் நிறையா விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நமக்கு அதுக்கான நேரங்கள் கிடையாது. எல்லாத்தையும் சொல்லிடவும் நல்லா இருக்காது. அனுபவித்து பாருங்கள். இதில் ஒரு 3 விஷயம் அற்புதமான விஷயம். இந்த 3 விஷயம் என்ன? ஒன்று டிரான்ஸ்மிஷன். இந்த டிரான்ஸ்மிஷனுங்கிறது செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி. உங்களுக்குள்ளார நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு அழகான விதை, நம்ம அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வளர்கிறதுக்கு தேவையான சாப்பாடு, ஒரு மரம் வச்சு செடி வச்சோம்னா அதுக்கு என்ன சாப்பாடு நீங்கள் நினைக்கிறீங்க? மரத்துக்கு சின்ன செடிக்கெல்லாம் உரம் போடுவீங்க, பெரிய மரக்கண்ணுக்கெல்லாம் உரம்லாம் கிடையாது. அதுக்கு தேவை என்ன? தண்ணி மட்டும்தான். அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி ஊற்ற 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 வளர்ந்துருக்கு. அதுபோல் நமக்குள்ளார மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நமக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், அந்த டிரான்ஸ்மிஷன் மட்டும். அது மட்டும் கிடச்சிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம். நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம உடம்பு தேவைப்பட்டால் பசிச்சு சாப்பாடு வாங்கிக்குது. சரி, மனதளவில் நமக்கு தேவைகள் இருக்குது அப்படின்னா ஒரு படத்தை பார்க்குறோம், ஒரு நூலை படிக்கிறோம், பேசுகிறோம், மனதில் நிறைவு ஏற்படுது. உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த லைஃப் ஃபோர்ஸ், அதுக்கு தேவையான சாப்பாடு எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை. அது கொடுக்காதனால பிரதர் கேட்டாங்க, ஒரு திருப்தியே ஏன் வரல அப்படின்னு. எப்போ திருப்தி வரும்? நிறைஞ்சாதான் திருப்தி வரும்.
வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா போதும்னு சொல்கிறோம்ல. ஒரு படமோ அல்லது ஏதோ ஒன்று பார்க்குறோம், ஆனால் போதும்பா அலுப்பாக இருக்குது போர் அடிக்குதுன்னு ஒரு நிலையில் நின்றுடுறோம். ஆனால் வாழ்க்கையில் முழுமையாக ஏன் திருப்தி வரலன்னா உள்ளார இருக்கிற அந்த உயிர்ப்பு சக்திக்கு தேவையான சாப்பாடு போட்டு அதை திருப்தி அடைய வைக்கலை. அது திருப்தி ஆணுச்சுன்னா போதும் என்ற மனது தானாக வரும். அதுக்கு பதிலாக புத்தி சொல்லி போதும் என்ற மனதே பொன் செய்யும் மருந்து போதும்னு நினச்சிக்கன்னா எப்படி நினைக்க முடியும்? வயிறு பசியோடு இருக்கிறப்ப போதும்னு சொல்கிறான்னா எத்தனை தடவை சொல்லுவான் ஒருத்தன்? சொல்ல முடியாது. அப்போ எனக்குள்ளார அந்த நிறைவு, மன நிறைவு, அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் வரணும்னா நான் சோறு போட வேண்டியது எதுக்குன்னா என்னுடைய ஆன்மாவுக்கு, எனக்குள்ளார இருக்கிற லைஃப் ஃபோர்ஸுக்கு, எனக்குள்ளார உயிர்னு சொல்கிறோமே அந்த விஷயத்துக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கணும் காஸ்மிக்லேருந்து எடுத்து. அந்த வேலை நிறைவடையும் பொழுது மனம் நிறைவடைகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. அந்த மகிழ்ச்சி நம்மள்டேருந்து மற்றவங்களுக்கு பரவுது. ஸோ அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டால் டிரான்ஸ்மிஷன். அடுத்த விஷயம், கொடுத்த சாப்பாடு சரியாக போய் சேரணும். தேவையில்லாத விஷயங்கள் அதை கெடுத்துடக்கூடாது. இப்போ நான் பால் வச்சுருக்கேன், பால் தான் அமிர்தம் மாதிரி தான். ஆனால் விளக்காத பாத்திரத்தில் அந்த பாலை ஊற்றி கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தைக்கு கொடுத்தா என்ன ஆகும்? கழுவாத பால் பாட்டிலில் கொடுத்து எத்தனை பேர் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போகிறோம்? இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை டாக்டர்கிட்ட வர்றப்ப கேள்வி, ஏமா பால் பாட்டில் கழுவி கொடுத்தியான்னு தான் கேட்குறாங்க. தூக்க கலக்கம் நமக்கு. அது அப்படியே இருக்குது, ஏதோ கற்றுதான் அதில் ஊற்றினமா கொடுத்தமா கழுவி வச்சோமா மறந்துட்டு திருப்பி ஊற்றி கொடுத்துருவோம். அந்த பாக்டீரியா தான் குழந்தைக்கு பிரச்சனை. அதே மாதிரி நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சரி செய்யாமல் கொடுக்கப்படுகின்ற விஷயங்கள் தான் தப்பான இடத்துக்கு உங்களை எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகுது. ஹார்ட்ஃபுல்னஸோட ரெண்டாவது விஷயம், அது இதயத்தை ஒரு மனிதன் எப்படி தூய்மை செய்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. ஸோ ஒரு பக்கம் உள்ளார சாப்பாடு போடுது, இன்னொரு பக்கம் போட்ட சாப்பாடு திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மனசை எப்படி தூய்மை செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி தருது. மூணாவது, ஒருத்தனுக்கு பசியோடு வர்றவனுக்கு ஒரு துண்டு ரொட்டியை கொடுப்பதற்கு பதிலாக அந்த ரொட்டியை சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாப்பாடு முதல்ல போட்டு ஆரம்பித்தா கூட அந்த சாப்பாடை அவனாக எப்படி சம்பாதித்து கொள்வது அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது ஹார்ட்ஃபுல்னஸோடைய மூணாவது வேலை. அதாவது அந்த எனர்ஜியோட எப்படி கண்டினியூஸாக கனெக்ஷனில் இருக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கறது மூணாவது. இந்த மூணையும் தான் நாங்கள் 3 நாளைக்கு சொல்லித்தரோம். இன்றைக்கி முதல்ல அந்த ஆன்மாவிற்கான உணவை, டிரான்ஸ்மிஷனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நாளைக்கு நம்முடைய இதயத்தை, நம்ம மனசை எப்படி தூய்மை பண்ணி கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லித்தரப்போகிறோம். 3வது நாள் எப்படி ஒரு இட்டர்னல் எனர்ஜியோட நம்ம கண்டினியூஸாக கனெக்ஷன் பண்ணிக்கிறது நம்மளை அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம். இந்த 3 சேர்ந்த பேக்கேஜ் தான் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. சார் இதெல்லாம் புத்தகம் போட்டு எழுதி சொல்லிக் கொடுப்பாங்களான்னா இதில் எதுவுமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு கிடையாது. நான் இப்போ சொன்னதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம்னு சொன்னீங்களே, எப்போ சார் சொல்லிக் கொடுப்பீங்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் கண்ணை மூடி வைக்க அரை மணி நேரத்தில் எங்கள் ஹார்ட்லேருந்து உங்கள் ஹார்ட்டுக்கு அந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு விடும். அப்போ அதை எப்படி சார் நாங்கள் கற்றுக்கிறது? நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போய் வீட்டில் உட்காந்து கண்ணை மூடி 2 நாள் 3 நாள் 4 நாள் மெடிடேஷன் பண்ணால் தானாகவே தியானம் எப்படி பண்ணணுங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் 2-3 நாளைக்கு சுத்திகரிப்பு பண்ணிங்கன்னா உங்களை எப்படி தூய்மைப்படுத்திக்கிறதுங்கிற எண்ணம் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறது விஷயம் புரிய ஆரம்பிக்கும். ஆக இங்கே சொல்கிற பயிற்சிகள் எதுவுமே இதயத்துலேருந்து இதயத்துக்கு மாற்றித்தரப்படும் அப்படிங்கிறதுனால விளக்கமாக சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் வேலைகள் கிடையாது. எல்லாமே ஹார்ட் டு ஹார்ட் நீங்கள் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு போய் விட்டுட்டிங்கன்னா அப்படியே உள்ளதான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு இதை வீட்டில் உட்காந்து செஞ்சு பார்க்க இங்கே உள்ளார உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த போதனைகள், அந்த அறிவுரைகள், அந்த விளக்கங்கள் எல்லாம் தானாக மலர ஆரம்பிக்கும். இதுதான் எங்களுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங். ஸோ இங்கே பயிற்சின்னு ஒன்றுமே சொல்லித்தரலப்பா, கண்ணை மூடி உட்கார வச்சு அனுப்பிவிட்டாங்கப்பான்னு சொல்லாதீங்க. நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பல விவரங்கள் தானாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் 3 நாள் பயிற்சியை மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால், நீங்கள் அவருடைய வெல்விஷராக இருந்தால் வற்புறுத்தியாவது நாளைக்கு நாளை மறுநாள் அந்த பயிற்சியில் ஈடுபட வைங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறாங்க பண்ணலை அது வேறு விஷயம், பேக்கேஜ் உள்ளே போயிடும். அவங்க என்றைக்கு கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் இந்த விஷயங்கள் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ சென்னை சில்க்ஸ்லேயோ போத்தீஸ்லேயோ இன்னைக்கு மட்டும்தான்னு சொல்லி ஒரு தள்ளுபடி போட்டால் அட போப்பா நானாவது காசு தரேன் போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்ல மாட்டோமா நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தால்? எதனால் சொல்கிறோம்? நம்ம என்ன போத்தீஸுக்கு விளம்பரம் பண்ணவா சொல்கிறோம்? கிடையாது.
கம்மி விலையில் நல்ல விஷயம் கிடைக்குது, அன்னைக்கு காசு இல்லைங்கிறான், நம்மளாவது கொடுத்து எடுக்க சொல்லுவோமே, எடுத்துக்கிட்டுமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தானே சொல்கிறோம். இந்த சேம் ஆட்டிடியூடில் தான் நானும் சொல்கிறேன். அதே ஆட்டிடியூடோடு நீங்களும் சொல்லுங்கள். மிச்சம் இருக்கிற ஒரு 500 பேருக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிந்த வட்டத்தில் சொல்லுங்கள். நல்லா இருக்குயா, அது போய் 2 நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கண்ணை மூடி உட்காந்து வாங்கிட்டு போயிடுவோமே, அதுக்கப்புறம் அது நடக்கிற அன்னைக்கு நடக்கட்டும். நாங்கள் ஒன்றும் காசு கேட்க போகிறதில்ல. உடனே வந்துட்டீங்கல்ல, அன்றைக்கி ஏன் வந்தீங்க, வந்து செய்யலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல, உங்களை பயமுறுத்தவும் போகிறதில்ல. தயவு செய்து நாளை மறுநாள் பயிற்சிகளில் தனியாக வராமல் உங்கள் உறவினர்களோடு வந்து கலந்துக்குங்க அப்படிங்கிற இந்த ஒரு வேண்டுகோளையும் இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ டைரெக்டாக நம்ம மெடிடேஷனுங்கிற விஷயத்துக்கு போக போகிறோம். நீங்கள் உங்களுடைய செல்ஃபோன்ஸை கொஞ்சம் சைலண்ட் மோடில் போட்டுருங்க. அடுத்து ஒரு 20 நிமிடங்களை நம்ம அவர் பிரதர் சொன்னாங்க 0 hour அப்படின்னு. அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு சிந்திக்காமல், நேற்றுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கவலைப்படாமல் ரிலாக்ஸாக இருங்க. முடிந்த பிறகு நடப்பவையெல்லாம் நீங்கள் திட்டம் தீட்டாமலே சரியாக நடக்கும். இப்போ இறங்கி நம்ம போனோம்னா அந்த பஸ் இருக்கும், அந்த பஸ்ஸில் ஏறினா தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும், இந்த இடத்துல ஆட்டோ கிடைக்காது, கிடைச்சாலும் இப்போ கூட காசு இருக்கும், அப்படிலாம் எந்த சிந்தனையும் வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்பொழுது இயற்கையோடு ஒன்றுகிறோம். அப்போ இயற்கையில் அது தானாகவே சரியாக நடக்கின்ற ஒரு உள்ளுணர்வை கொடுத்துருங்கிறதுனால இதை தொடர்ந்து நமக்கு நடக்க போகிற விஷயங்கள் ரொம்ப இயல்பாக இருக்கும். அதனால் கவலை இல்லாமல் இந்த பயிற்சியில் ஈடுபடுங்கள். ஸோ பயிற்சி ஆரம்பிக்க போகிறோம். இதில் என்னென்னா 2 விஷயம் செய்வோம். ஒன்று ஓய்வு நிலை பயிற்சி, உடலை தளர்த்தி கொள்கின்ற பயிற்சி. ஏற்கனவே வாழ்க வளமுடன் இல்லை வேறு ஏதாவது தியான பயிற்சிக்கெல்லாம் போயிருந்தீங்க, ஒரு எக்ஸசைஸுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா அவங்க எல்லா எக்ஸசைஸையும் சொல்லி கொடுத்துட்டு கடைசியாக அவங்கள ஒரு இடத்துல படுக்க வச்சு இந்த ஓய்வு நிலை பயிற்சி கொடுப்பாங்க. அதாவது அவங்களுடைய பயிற்சியினுடைய இறுதி கட்டமாக அதை வைக்கிறாங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் அங்கேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் உங்களை தளர்த்திட்டு அங்கேருந்து உங்கள் மைண்டை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓய்வு நிலை பயிற்சி, அதுக்கப்புறம் தியான பயிற்சி. இங்கே தியானம் பண்ணுறதுக்கு எந்த இடத்த எடுத்துக்கிறோம்? தியானம்னா ஒரு பொருளை சிந்திக்கணும். இங்கே சிந்திக்கிறதுக்கு எடுத்துக்கிற பொருள் இதயம். எங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் வெளியில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை, ஒரு பூவை நினச்சி பாருங்கள், நினைக்க முடியும். உங்கள் கையை நினச்சி பாருங்கள், கண்ணை மூடிட்டு நினைக்க முடியுதானே? ஸோ அப்படியே மெல்லமாக உங்கள் கவனத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு உங்கள் இதயம் இருக்கிற பகுதியை நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஒளி இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். அந்த ஒளி அது எங்கே கிளம்புதோ அந்த மையத்திலேருந்து உங்களை உள்ளே இழுத்துக்குதுன்னு நினைங்க. ஸோ இதுதான் மெடிடேஷன். வெளியில் தியானம் பண்ணாமல் உள்நோக்கி போய் தியானம் பண்ண போகிறோம். அந்த உள்நோக்கி பண்ணுற தியானத்தில் தியானம் பண்ண எடுத்துக்கிற பொருள் இதயம். இதயம் இருக்கிற இடத்துல ஒரு ஒளி இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். ஒளி கூட என்ன கலரில் இருக்குது, என்ன மாதிரி வெளிக்கும், சூரியன் மாதிரி இருக்குமா, சந்திரன் மாதிரி இருக்குமா, டியூப்லைட்டு மாதிரி இருக்குமா கூட என்ன இல்லை, ஒளி இருக்குதுன்னு ஒரு ஃபீல் வச்சுக்கிறோம். அந்த ஃபீலிங்கோட உட்காந்துக்க பார்க்குறோம், அவ்வளோதான். இது எப்படி சார் உட்கார முடியும், ஒளி இருக்குன்னு எப்படி சார் ஃபீல் வரும், இருந்தால் தானே வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம நம்ப மறுக்கிறோங்கிறது தான். உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, பார்க்குறாரு, ஒரு மிஷினை வச்சு பார்த்துட்டு சார் உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னுறாரு. ஏன்னா கண்ணை மூடி உள்ளார இனிப்பாக இருக்கான்னு பார்க்குறோம். அந்த நிமிஷத்துலேருந்து சத்தியமாக நம்புகிறோம், சுகர் இருக்குது, சுகர் இருக்குது, சுகர் இருக்குது, சுகர். ஏங்க உங்களால் பார்க்க முடியாத அந்த விஷயத்தை, ஃபீல் பண்ண முடியாத அந்த விஷயத்தை மிஷின் சொன்னோன்னு நம்ப முடியுதில்ல? நான் சொல்கிறேன், உங்களுக்கு உள்ளார இருக்கிற ஒரு விஷயத்த, நம்மளோட இருக்கிற ஒரு விஷயத்த, நம்ம பிறந்த பேர்லேருந்து நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த, அது எப்போ வெளியில் போகுதோ அப்போ தான் நம்ம சாவுறோங்கிற அந்த விஷயத்தை ஏன் நம்புறதில்லை நம்ம? அதுதானே இப்போ பேச வச்சுக்கிட்டு இருக்கு, அதுதானே என்னை நேராக நிற்க வச்சுக்கிட்டு இருக்கு. அது இப்போ வெளில போயிடுச்சுன்னா அப்படியே சாஞ்சிடுவேன், அப்படி தானே? ஏன்னா பின்னாடி இருந்த முட்டா கொடுக்குது அது. ஆனால் எப்படியோ என்னை நேராக நிற்க வச்சுட்டு இருக்கு, எப்படியோ என்னை பேச வைக்கிது, எப்படியோ என்னை சிந்திக்க வைக்கிது. அந்த விஷயம் எங்கே இருக்குது? ஏன் இதயத்தில் இருக்குது. ஏங்க தலையில் இருக்காதா? இருக்காது. அதனுடைய ஆதாரம், அதனுடைய வீடு இதயம். ஏன்னா மூளைச்சாவு அடைந்தவன் உயிரோடு இருக்கிறான், கைகால் வெட்டப்பட்டவன் உயிரோடு இருக்கிறான். இதயம் நின்று போச்சுன்னா செத்து போயிடுறான். அப்போவே தெரியலையா எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. அங்கே தான் தேடணும், தொலைச்ச இடத்துல தான் தேடணுங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல தேடணும். ஸோ கண்ணை மூடி இதயம் இருக்கிற இடத்துல ஒரு தெய்வீக ஒளி குடியிருந்து நம்மை வழி நடத்துக்குதுங்கிற உணர்வோட அதை அங்கே இருக்குதுன்னு நினைக்க ஆரம்பிக்கிறது தான் ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம். அதனால தான் இதுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம்னு பேர் வச்சோம். ஸோ நாங்கள் எடுத்துக்கிறது இதய சக்கரத்தை, இதயத்திலிருந்து தியானம் பண்ண போகிறீங்க.
சார் இதெல்லாம் வருமா, எண்ணங்கள் நிறையா வருமே, வந்துட்டு போகுது. ஏன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் உங்கள் ஆழ்நிலை மனதோட கனெக்ட் ஆகுது. 2 மனசு நமக்கு, மேல் மனசு, ஆழ் மனசு. மேல் மனசில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை விதைச்சிட்டோம்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது கனெக்ஷன்லேயே இருக்கும். நீங்கள் சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்பயே மற்ற வேலைகள் செய்கிற மாதிரி, ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருப்பீங்க, ஒருத்தவங்களை வாங்கப்பீங்க, உட்கார வைப்பீங்க. ஆனால் 2வது மனசு அந்த சீரியலில் என்ன நடக்குதோ அது மேலே கரெக்டாக செட் ஆகி நிற்கும். இதே தான் தியானத்துலேயும். இந்த 2வது மனசில் இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்குங்கிற எண்ணத்தை கொடுத்துட்டு உங்களை கனெக்ட் பண்ணி உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டா உங்கள் ஆழ்நிலை மனது தியானத்தில் உட்காந்துரும். மேல் மனசில் எண்ணங்கள் வரும், சில நேரத்தில் மேல் மனசும் தியானத்துக்கு வரும், திரும்பி வெளியில் போகும், திரும்பி உள்ளே வரும். அது உங்கள் வீட்டு குழந்தை மாதிரி, அது கொஞ்சம் நேரம் சீரியலை பார்க்கும், கொஞ்சம் நேரம் வெளியில் போகும், கொஞ்சம் நேரம் அடுப்பாங்கரைக்கு போகும். ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சீரியலை பார்ப்பீங்க. அதே போல் மேல் மனசு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் ஆழ்ந்து போய் தியானம் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் உதவும். இப்போ ஒருத்தர் உட்கார்ந்து அவ்வளோதான் நடக்கும். ஆனால் அதன் பிறகு நீங்கள் உணர்கின்ற மாற்றங்கள் கற்பனைக்கு எட்டாததாக, ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் மேலே வேலை செய்கிறதாக, உண்மையை சொல்லணும்னா ஜீன் வரைக்கும் போய் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கிறத உணர்ந்து சொல்கிறோம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.